பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுவுடைய மாபெரும் கருணையால் நாம் எல்லாம் புனித ரமலான் மாதத்தை அடைந்தோம். புனித ரமலான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பல 100 ரமலான்களை சந்திக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கினை தருவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்ல அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை நெருங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தியாக்கும், நம்முடைய வாழ்வை அது வெற்றிகரமானதாக மாற்றும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு மிக தேவையான ஒரு விஷயம்தான் நாம் அல்லாஹ்வுடைய நினைவுடன் இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதை போல ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னுடைய அடியானே நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைவு கூறுகின்றேன் என்பதாக நான் சொல்கிறேன். நான் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை நினைத்தால், என்னுடைய ரப்புடைய சிந்தனையோடு நான் இருந்தால் அல்லாஹ் என்னை நினைக்கின்றான் என்று நாம் யோசிக்கும் பொழுது உண்மையிலே எத்தனை பெரிய வாக்கியம்! நாம் யாருடைய சிந்தனையிலே சொல்லுகின்றோம்? அல்லாஹ்வுடைய நினைவிற்குள்ளே நாம் சொல்லுகின்றோம். அதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் அல்லாஹ்வை நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே அல்லாஹ் இருக்க வேண்டும். நாம் செய்யும் துஆக்களிலே நம்முடைய நினைவுகள் அல்லாஹ்வை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகை அது அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்க வேண்டும். என்னுடைய ரப் என்னை பார்க்கின்றான், என்னுடைய அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், இந்த அமலை நான் அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜகாத், என்னுடைய ஹஜ், எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமாக செல்லுகின்றது. எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நாம் அவனுடைய நினைவு அவசியமாக இருக்கின்றது. உலகத்திலே பொதுவாக நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய நினைவு அவசியமாக இருக்கு. நம்முடைய வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் என்னுடைய நினைவு அல்லாஹ்வுடன் இருக்குமே ஆனால் அத்தனை விஷயங்களும் சிறப்பாக முடியும். இது ஒரு ஃபார்முலா. உலகத்தை நாம் சிறப்பாக ஆக்குவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா தான் அல்லாஹ்வுடைய நினைவு. எல்லா நேரத்திலும் அவன் என்னுடன் இருக்கின்றான், என்னை பார்க்கின்றான், என்னுடன் இருக்கின்றான் என்ற சிந்தனையோடு நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் வெற்றியை நோக்கி மட்டும்தான் செல்லும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. நாம் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் சறுகுகின்றோமோ, எங்கெல்லாம் சங்கடத்தை சந்திக்கின்றோமோ, எங்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கின்றோமோ அங்கு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அங்கு என்னுடைய சிந்தனை அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு சற்று அகன்று இருக்கும். எனவேதான் எனக்கு வந்த அந்த சோதனை அதற்கான காரணம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ரப்பு இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களை ஆச்சரியமூட்டும் படைப்பினங்களை படைத்து அவைகளுக்கு அத்தனைகளுக்கும் உணவு கொடுத்து உலகத்துடைய இறுதி நாள் வரை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றானே, அந்த ரப்புல் ஆலமீனுடைய சிந்தனை நமக்கு இருக்குமே ஆனால் அவருடைய நெருக்கத்தை நாம் பெறலாம். அந்த நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக புனிதமிக்க ரமலானுடைய காலத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆம், அல்லாஹ் கொடுத்தால் யாரும் தடுப்பதற்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய சிந்தனையை கொண்டு வர வேண்டும். லா மானிய லிமா ஆதைத், யா அல்லாஹ், நீ எது ஒன்றை கொடுக்க நாடி விட்டாயோ அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. நீ எந்த ஒன்றை தடுத்து விட்டாயோ அதை கொடுப்பதற்கு உலகத்திலே யாரும் இல்லை என்ற சிந்தனை மேலோங்க வேண்டும்.
ஆம், எனக்கு உணவு கொடுப்பவன் அல்லாஹ், எனக்கு உணவினுடைய பொறுப்பு எடுத்திருப்பவன் அல்லாஹ், எனக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்னுடன் இருப்பவன் அல்லாஹ். இந்த சிந்தனையை மேலோங்க செய்ய வேண்டும். நம்முடைய நோன்பு அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். இந்த நோன்பு காலங்களை நமக்கு எதற்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தொடர்பை நான் மிக அதிகப்படுத்த வேண்டும், மிக நெருக்கமாக ஆக்க வேண்டும். ஒரு மாத காலத்திற்கு மட்டுமல்ல, மீதமுள்ள 11 மாத காலத்திற்கு என்னுடைய தொடர்பை அல்லாஹ்வுடன் ஆக்குவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இந்த ரமலானுடைய காலத்தை கொடுத்திருக்கின்றான் சொன்னது. என்னுடைய சிந்தனை அல்லாஹ்வுடன் இருக்கிறது. எனக்கு உணவு கொடுப்பவன் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு கூட்டம் யமன் தேசத்திலிருந்து வருகின்றது. அவர்களை தங்க வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொடுக்கின்றார்கள். பல நாட்கள் உணவு கொடுக்கின்றார்கள். நிறைய மக்களுக்கு உணவு கொடுக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு ஒரு நாள் உணவு வருவதற்கு தாமதமாகி விடுகின்றது. அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு உணவு இன்னும் வரவில்லையே, நேரம் தாண்டி விட்டது என்பதாக நினைத்து, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் யாரையாவது ஒரு ஆள் அனுப்பி வைத்து ஞாபகம் ஊட்டலாமே என்பதாக சொல்லி ஒரு தோழரை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த தோழர் சென்று மஸ்ஜித் நபியுடைய வாசலுக்கு செல்லுகின்றார். அங்கு ஓதப்பட்டு இருக்கின்ற குர்ஆனுடைய வசனத்தை காதிலே கேட்கின்றார். வமா மின் தாபத்தின் ஃபில் ஆர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா. எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்திலே இல்லை, அல்லாஹ்வுடைய ரிஸ்குடைய பொறுப்பேற்கப்பட்டே தவிர. அல்லாஹ்விடத்திலே அவருக்கு ரிஸ்குடைய பொறுப்பை ஏற்றிருக்கின்றான். எல்லோருடைய பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எல்லோருக்கும் ஏற்பாடு ஆகிவிட்டது என்ற அந்த வசனத்தை கேட்டவுடனே அந்த தோழர் நபியருடைய ஞாபகத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாகவே திரும்பி விடுகின்றார். அவருடைய சிந்தனை, அல்லாஹ் தான் நமக்கு உணவு ஏற்பாடு செய்து விட்டானே, பிறகு நாம் எதற்கு சென்று நபியவரிடத்தில் ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்று திரும்பி விடுகின்றார். வந்து தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் சொல்லுகின்றார், உணவு ஏற்பாடு ஆகிவிட்டது. என்ன சொன்னார்? உணவு ஏற்பாடு ஆகிவிட்டது. ஏன்? அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டு விட்டார். அவருக்கு எவ்வளவு உறுதி பாருங்க, ஈமானுடைய உறுதி. வந்து சொல்லுகின்றார், கேட்கின்றார்கள் கூட்டத்தார்கள், என்ன நீங்கள் போய் சொன்னீங்களா? நான் சொல்லிவிட்டு உணவு ஏற்பாடு ஆகிவிட்டது. அவர் சுருக்கமா சொல்லிட்டா உணவு ஏற்பாடு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து உணவுகள் கொண்டு வந்து மசீதிலே வைக்கப்படுகின்றது. எல்லா தோழர்களும் சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு விட்டு மீதமுள்ள உணவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் திருப்பி அனுப்புகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு இந்த உணவு எங்கிருந்து வந்தது என்பதாக கேட்டு மறுபடியும் வருகின்றார்கள். அந்த தோழர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நான் இன்றைக்கு உங்களுக்கு உணவை அனுப்பவே இல்லையே, எப்படி இந்த உணவு வந்தது என்று கேட்கக்கூடிய நேரத்திலே இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லுகின்றார்கள். இது போன்று நான் எங்களுடைய கூட்டத்தில் ஒருவரை அனுப்பி வைத்தோம். அவர் அந்த இறை வசனத்தை காதிலே கேட்டார். உள்ளே நுழைவதற்கு முன்பாக வெளியிலே அந்த வசனத்தை கேட்டு விட்டார். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அல்லாஹ் உணவுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் என்ற அந்த வசனத்தை கேட்டவுடன் அவர் திரும்பி வந்து விட்டார். நாங்கள் ஏற்பாடு ஆகிவிட்டு இருக்கோம் என்று நான் அமைதியாக இருந்து விட்டேன். அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்து விட்டானே, பிறகு எதற்கு நாம் கேட்க வேண்டும் என்று பிறகு எங்களுக்கு இந்த உணவு கிடைத்திருக்கின்றது என்பதாக சொல்லி அந்த தோழர்கள் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது உண்மையிலேயே இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஏற்பாடு ஆகியிருக்கிறது என்பதாக சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் அல்லாஹ் தஆலா உலகத்திலே உலகத்துடைய காரண காரியத்தை வைத்திருக்கின்றான். எல்லா நேரத்திலும் இதுபோன்று நேரடியாக உணவு கொடுப்பது இல்லை, அல்லாஹ்வுடைய சுன்னத் அது இல்லை என்றாலும் நாம் நம்முடைய சிந்தனைகளிலே அல்லாஹ்வுடைய நினைப்பை அதிகப்படுத்த வேண்டும். நம்முடைய நெருக்கத்தை அல்லாஹ்வுடன் மிக அதிகமாக ஆக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ரமலானை ஆக்கி இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் மிக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய அந்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் நேரத்தையும் நாம் வீணாக கழித்து விடக்கூடாது. ரமலானுடைய காலம் பொற்காலம். அதனுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் நேரங்களும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நேரமாகும். எனவேதான் அந்த
அந்த நேரங்களிலே நாம் வீணாக கழித்து விடாமல் அல்லாஹுடைய நினைப்போடு அல்லாஹுடைய திக்ரோடு சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கலிமாவை அதிகப்படுத்துங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதுங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக கேளுங்கள், சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமாக கேளுங்கள், நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை கேளுங்கள். நிறைய வேலைகள் இருக்கின்றது. குர்ஆனை ஓதுங்கள். இந்த மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவராக இருக்கின்றார்கள். குர்ஆனை காதால் கேட்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஓத வைத்து கேட்கக்கூடியவராக இருந்திருக்கின்றதாக நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கு என்று பிரத்யேகமான 5 விஷயங்களை சொன்னார்கள். நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலா ஒரு 5 விஷயத்தை கொடுக்கிறான். அது என்னென்ன விஷயங்கள் தெரியுமா? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வாடை இருக்கின்றதே, நாம் எல்லாம் கெட்ட வாடை என்பதாக சொல்லுவோம். அல்லாஹ்விடத்திலே இந்த வாடைக்கான மதிப்பு என்ன தெரியுமா? கஸ்தூரியை விட அதிக நறுமணம் உள்ளதாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுதான் அன்பினுடைய உச்சம். அல்லாஹ் தஆலா நோன்பாளியை நேசிக்கின்றான் என்பதற்கு எது அடையாளம் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த அடியாருடைய வாயில் வரக்கூடிய இந்த வாடையை கூட கஸ்தூரி வாடையை விட அதிகமான நறுமணம் உள்ளது அல்லாஹ்விடத்திலே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நோன்பாளிகளுக்கென்றே பிரத்யேகமாக வழங்கப்பட்ட விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை கடலில் உள்ள மீனினங்கள் உயிரினங்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். யாருக்காக வேண்டி? நோன்பாளிகளுக்காக. நோன்பாளிகளுக்கு நமக்காக வேண்டி கடலில் உள்ள ஜீவராசிகள், யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு நீ ரஹ்மத்தை வழங்குவாயாக என்பதாக கடலில் உள்ள ஜீவராசிகள் நமக்காக வேண்டி துஆ செய்கின்றது. இது இரண்டாவது ஸ்பெஷலான கொடுக்கப்பட்ட தன்மைகள். மூன்றாவது பிரத்யேகமான ஒரு விஷயம்தான், அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றது. அந்த சொர்க்கத்தை பார்த்து சொல்லப்படுமா, உன்னிடத்திலே இன்னும் அடியார் வர இருக்கின்றார், அவருக்காக வேண்டி நீ இன்னும் கூடுதலாக அலங்காரம் ஆகிக்கொண்டே இரு என்பதாக சொல்லப்படுமா. ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் தன்னை அலங்கரித்துக் கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இது யாருக்காக வேண்டி? நோன்பாளிகளுக்காக வேண்டி. நாலாவதாக சொன்னார்கள், அட்டூழியும் புரியும் ஷைத்தான்கள் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன. ஷைத்தான்களுடைய அட்டூழியம் இந்த மாதத்திலே இருக்காது. இந்த மாதத்திலே எனவேதான் எல்லா மக்களும் மஸ்ஜிதை நோக்கி வருகின்றார்கள். எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க? தவறான விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஒரு மாதத்தில் என்ன செய்கின்றார்? தன்னுடைய கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டு ரமதானுடைய காலங்களில் நான் அல்லாஹுடன் தொடர்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாருங்க? அவர் மஸ்ஜிதோடு தொடர்புள்ள வந்துடுறாரு. எனவேதான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அட்டூழியம் புரியும் ஷைத்தான்களை இந்த மாதத்திலே விலங்கிடப்படுகின்றன. ஐந்தாவதாக சொன்னார்கள், ரமதான் மாதத்தினுடைய கடைசி இரவில் நோன்பாளிகளுக்கு கூலி வழங்கப்படுகின்றது என்பதாக. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நோன்பாளிகளுக்கு கூலி வழங்கப்படும் இரவு லைலத்துல் கத்ருடைய இரவா என்பதாக கேட்கின்ற நேரத்திலே சொன்னார்கள், இல்லை, ஒரு கூலியாளுக்கு எப்பொழுது கூலி வழங்கப்படும் என்று சொன்னால், வேலையை முடித்து விட்ட பிறகுதான். எனவே அந்த அடியான் 30 நாள் நோன்பை முடித்து விட்ட பிறகு, அதாவது முழுமையாக நோன்பை முடித்து விட்ட பிறகுதான் அவருக்கு கூலி கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் புனிதமிக்க ரமதான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, கருணை. இந்த நேரத்தில் நாம் துஆவிலே நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவழிக்க வேண்டும். அதுவும் நம்முடைய நினைவோடு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் பேசக்கூடிய நேரத்தில், யா அல்லாஹ், என்னுடைய இந்த தேவையை நீ பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கோரிக்கை வைக்கக்கூடிய இந்த தருணங்கள் இதுவெல்லாம். எனவே இந்த நேரத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக சஹர் நேரத்திலே சஹர் முடித்து விட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருந்தாங்க? நாங்கள் எழுந்த உடனே தஹஜ்ஜத் தொழுது. பெரிய ஒரு பாக்கியம்.
மற்ற காலங்களிலே தொழுவதற்கு சிலருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ரமலானுடைய காலங்களிலே நாம் சஹருக்காக வேண்டி எழுந்திருக்கின்றோம். எழுந்திருத்த உடனே என்ன செய்யணுங்க, ஒது செய்து விட்டு 2 ரக்காத்தோ அல்லது 4 ரக்காத்தோ, குறைந்தபட்சம், அதிகமாக நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம், குறைந்தபட்சம் 4 ரக்காத்தோ அல்லது 2 ரக்காத்தாவது நாம் தஹஜ்ஜதை தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த கஷ்டங்களை, சிரமங்களை, சிக்கல்களை யா அல்லாஹ் தீர்த்து வைப்பாயாக என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் தீர்ப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அல்லாஹ் நம்மை கேட்க சொல்லுகின்றான். எனவேதான் நான் ஆரம்பத்திலே வாசித்த இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னுடைய அடியான் என்னை நினைத்தால் நான் அவனை நினைவு கூறுகின்றேன். நான் யாரை நினைத்தால், அல்லாஹை என்னுடைய உள்ளத்திலே நினைத்தால் அல்லாஹ் என்னை நினைவு கூறுகின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ரமலானுடைய காலங்களிலே நம்முடைய தொடர்பை குர்ஆனுடன் ஆக்க வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். அரபியிலே தெரிந்தால் அரபியை ஓதணும். இல்லை, தெரியவில்லை என்று சொல்லவே கூடாது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இந்த வருடம் தெரியவில்லையா, நான் இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடத்திற்குள்ளாக நான் குர்ஆனை கற்றுக்கொள்வேன் என்ற அந்த என்ன செய்யணுங்க, அந்த இதை எடுக்கணும். இப்போ நான் என்ன நியத்தை வைக்கணும், இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடத்துக்குள்ள என்ன செய்யணுங்க, குர்ஆனை நான் ஓதணும். ரமலானுடைய காலங்களிலே அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு குர்ஆனை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் வேறு எதுவும் இல்லை. குர்ஆனும் ரமலானும் மிக நெருக்கமானது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றார் ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்று பாருங்கள். எனவே இந்த மாதத்திலே நம்முடைய தொடர்பை குர்ஆனுடன் ஆக்க வேண்டும். அதிகமாக இல்லை படிக்க தெரியவில்லை சொன்னால் குறைந்தபட்சம் அதனுடைய தர்ஜுமாக்களை எடுத்து நாம் படிக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய வீடுகளிலும் இது போன்ற விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ் செய்வது, திக்ர் செய்வது, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, இந்த பழக்கத்தை நம்முடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இதை நாம் சொல்லிக் கொடுத்து என்ன செய்யணுங்க, அவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். பொதுவாக எல்லா வீடுகளிலும் ரமலானுடைய காலங்களில் நடக்கும், அதில் சந்தேகம்லாம் இல்லை. எனவே நாம என்ன செய்யணுங்க, அவர்களுக்கு ஊக்கமூட்ட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் இந்த ஒரு மாத காலத்திலே குர்ஆனை ஓதி முடித்தால் உங்களுக்கான இந்த அன்பளிப்பை கொடுப்பேன் என்று சொல்லலாம், தாராளமாக சொல்லணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுங்க, ஆர்வம் ஊட்டணும். நீங்க குர்ஆனை ஓதி முடித்தால் உங்களுக்கு அந்த பெருநாள் என்று என்ன செய்யுங்க, இந்த அன்பளிப்பை நாங்கள் வாங்கி தருவோம் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுங்கள். அவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு ஓதுவார்கள். அவர்களுக்குள்ள ஒரு தீனுடைய ஒரு மறுமலர்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு என்ன செய்யுங்க, மிக இலகுவாக கிடைத்துவிடும். எனவே அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே அதை முழுமையாக நாம் பயன்படுத்தி எந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக செய்யப்பட வேண்டுமோ அதை மிக அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய தொடர்பையும் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் சொன்ன விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.